மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் பொதுமக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி உட்பட 11 கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இப்போராட்டத்தில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நிகழ்விடத்திற்கு சென்ற அமைச்சர் மூர்த்தி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மேலூர் பகுதிக்கு நிச்சயமாக வராது, வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறோம். சட்டமன்றம் கூட்டம் வருகிற போது முதலமைச்சர் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து அதில் எல்லா கட்சியும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி சார்பில் இந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்ற அமைச்சரின் வாக்குறுதியை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரியும் மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிம ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு உரிமம் வழங்கியதால் ஏற்பட்டுள்ள பதற்றமான நிலைமையை சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கிய பகுதிகளில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமம் ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். குடைவரை கோயில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு அரிட்டாப்பட்டி கிராமம் பிரபலமானது என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அது ஈடு செய்ய முடியாத அளவிற்கு சேதங்களை ஏற்படுத்தும் என்று மு.க.ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் தொகை அதிகமுள்ள கவட்டயம்பட்டி, எட்டிமங்கலம், வள்ளாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வணிக ரீதியாக சுரங்கம் தோண்டுவது அப்பகுதி மக்களை வெகுவாக பாதிக்கும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதம் வாயிலாக பிரதமருக்கு தெரிவித்துள்ளார். எனவே மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மு.க.ஸ்டாலின் உறுதிபட கூறியுள்ளார். பிரதமர் மோடி இதில் உடனடியாக தலையிட்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலங்களை மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடக்கும் மக்களின் போராட்டத்திற்கு அதிமுக துணை நிற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அதற்கு தேவையான நடவடிக்கையை திமுக அரசு எடுக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். எங்கள் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நன்கு தேறி வருகிறார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவருடைய உடல்நிலையில். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் இன்று காலையில் சொல்லியிருக்கிறார்கள்.